பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் ஒரு முறை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் காரில் போயிட்டு இருந்திருக்கார். அப்போ விளையாடிக்கிட்டு இருந்த சிறுவர்களை சந்திச்சாராம். இன்னைக்கு பள்ளிக்கு போகலையா அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த சிறுவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, குடும்பத்தில் உணவுக்கே வழி இல்லாத காரணத்தினால எங்க அப்பா அம்மா பள்ளிக்கு அனுப்பல. அந்த சிறுவர்கள் சொன்னார்கள், பள்ளியில மதிய உணவு போட்டா அதுக்காவது குழந்தைகளை பிழைக்க அனுப்புவாங்கன்னு சிந்திச்ச பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை தொடங்கினார். எனக்கும் இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. நான் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு சென்னையில் ஒரு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சிக்கு காலையில் போயிருந்தேன். ஒரு குழந்தையை பார்த்து என்னம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு அன்போடு கேட்டேன். அந்த குழந்தை யதார்த்தமா வீட்டில் அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க, காலையில் டிஃபன் செய்ய மாட்டாங்க, அதனால சாப்பிடல அப்படின்னு சொன்னாது. சொன்னது முதல் எனக்கு மனசே சரியில்லை. உடனே அதிகாரிகளை அழைச்சேன். பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வரணும், அந்த திட்டத்தை தயார் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதிகாரிகள் என்னிடம் ரொம்ப பணிவா, சார் நம்ம நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அது இல்லாம இது நம்ம தேர்தல் அறிக்கையில கூட சொல்லல அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் பதில் சொன்னேன், வாக்குறுதி கொடுக்கணும்னா நம்ம எதிர்கால தலைமுறையான குழந்தைகளுடைய காலையில் நல்லா சாப்பிட்டு நல்ல உடல்நலத்தோடு இருந்தாதான் அவங்க படிக்கிறது மனசுல பதியும். இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். நிதிநிலை சரி செய்யவும் திட்டம் போடுவோம், நீங்க ஃபைலை தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே உத்தரவு போட்டேன். வரலாறும் மக்களான நீங்களும் இந்த ஸ்டாலினுக்கு கொடுத்த வாய்ப்பால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 16 லட்சம் குழந்தைங்க வயிறார சாப்பிடுகிற காலை உணவு திட்டம் வெற்றிகரமாக செயல்படுது. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையை 70 விழுக்காடு கட்டிவிட்டோம்னு பாஜக தலைவர் நட்டா சொன்னப்போ அந்த இடத்துக்கே போய் கட்டாந்தரையில் உட்கார்ந்து பாஜகவுடைய பொய்யை அம்பலப்படுத்தின நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் தான் மாணிக்கம் தாகூர்.